ரீசெண்டா இந்தியா அண்ட் EU கண்ட்ரீஸ் போட்ட சூப்பர் ட்ரேட் டீல பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டொனால்ட் ட்ரம்புக்கு நன்றி சொல்லிட்டு ஆரம்பிப்போம். ஏன்னா, இந்தியா இப்போ யுஎஸ் மேல ஃபுல் டிபெண்டன்ட்டா இருக்காம, அதர் மார்க்கெட்ஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதுல வின்னும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ, தேங்க் யூ ட்ரம்ப். ஃபர்ஸ்ட் இந்தியாவோட இம்போர்ட்ட பார்ப்போம். EU கண்ட்ரீஸ்னாவே கண்டிப்பா ஃபாரின் கார்ஸ் இருக்கும். ஆட்டோமொபைல் செக்டார், BMW, Audi, Benz, Volkswagen, Renault மாரி ஃபாரின் கார்ஸ்க்கு டாக்ஸ் கம்மியாகுது. இப்போ கரண்டா 110% வரைக்கும் டாக்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜா 40%க்கு கம்மி பண்றாங்க. ஃபைனலா 10% வரைக்கும் ஆகறதுக்கு சான்சஸ் இருக்கு. இது 17 லேக்ஸுக்கு மேல இருக்க காருக்கு மட்டும்தான் பொருந்தும். ஸோ இந்தியன் மேக் கார்ஸுக்கு லைக் மாருதி சுசுகி, மஹேந்திராக்கு இதனால பெரிய எஃபெக்ட் இருக்காது. அடுத்தது இந்த ஒயினு, விஸ்கி, ரம்மு, பீருக்கெல்லாம் டாக்ஸ் கம்மியாகுது. கரண்டா 150% வரைக்கும் டாக்ஸ் இருக்கு. ஃபியூச்சர்ல 20% வரை கம்மியாக போகுது. இதனால காஸ்ட்லி குடிகாரங்களுக்கு ஜாலி தான். உள்ளூர் உற்பத்தியாளருக்கு கொஞ்சம் சோகம்தான். இருந்தாலும் பாட்டிலுக்கு ₹10 கேங்குக்கு இது பிரச்சனை இல்ல. எந்த பாட்டில் வித்தாலும் ₹10 ஸ்டாண்டர்ட். இந்தியாவோட எக்ஸ்போர்ட் டீல பார்ப்போம். நான் இப்போ சொல்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்கும் 0% டாக்ஸ் பண்ண போறாங்க EU நேஷன்ஸ். என்ன ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா மெரைன் ப்ராடக்ட்ஸு, கெமிக்கல்ஸ், பிளாஸ்டிக் அண்ட் ரப்பர், லெதர் அண்ட் ஃபுட்வேர், டெக்ஸ்டைல்ஸு, அப்பேரல்ஸு, ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்கும் இப்போ 25% வரை டாக்ஸ் இருக்கு. பட் இனிமேல் கம்ப்ளீட்டா 0% ஆயிரும். இந்த டாக்ஸ் கட் மூலமா கண்டிப்பா இந்தியா நிறைய எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். EUனா ஒரு கண்ட்ரி இல்ல, 2 கண்ட்ரி இல்ல, மொத்தம் 27 கண்ட்ரி இருக்காங்க. இந்தியாவுக்கு வைட் மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுது இதனால.